ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வைரலாக போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் சூப்பராக போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு கிடைத்த பாராட்டு மாதிரி வேறு எப்பயுமே அவர் வந்து லைஃப்பில் அனுபவிச்சிருக்க மாட்டார் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிது. செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாப்பில். அது மட்டும் இல்லாமல் எப்படி நடந்துச்சு, ராணுவ என்ன பண்ணார், டீம் என்ன பண்ணுச்சு அப்படின்ற விஷயங்களை மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தரங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சிவகுமார் வந்து பேச ஆரம்பித்தார். சிவகுமார் கிட்ட வந்துட்டு ராணுவ பண்ண தில்லுமுலாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்துட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படியே ஒரு மாதிரி சொங்கி மாதிரி உட்காருது. ஆமாம், இவனா பெரிய இவன் பேசுறது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது அவருக்கு பிடிக்காது இந்த ஆட்டிடியூட் விஷயஸ்லாம். அதனால் ஒரு வாட்டி விஜய் விஷாலை வந்து வச்சு செஞ்சுருப்பார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்போ சிவகார்த்திகேயன்கிட்ட நீ ஒழுங்காக இருப்ப, என்கிட்ட பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அவரை இது பண்ணி இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்காரு. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ஆர்ஜே ஆனந்த் ஒரு விஷயத்த பண்ணாங்க. இவர் பேசிட்டே இருக்காரு, பக்கத்தில் யாரோ இருந்தாங்க, அவங்க மேலே அப்படியே சாஞ்சிட்டாங்க. செம்ம காண்டாயிட்டார். கொஞ்சம் க்ளோஸப் போயிங்க அவங்களுக்கு அப்படின்னாரு. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. என்னாச்சு ஆனந்த் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒன்றும் இல்லை, இது கரெக்டாக நீங்கள் பண்ணது, ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சாயிருங்க, ஏன் பக்கத்தில் சௌந்தர்யாவோட பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்ட்டார். சைடுக்கு அப்படியே சௌந்தர்யாவும் கலாச்சிட்டார். ஏன்னா சௌந்தர்யா ஒரு சில டைம் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு மூஞ்சே இல்லை, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்ணாரு, பார்த்தீங்களா நீங்கள் ஒழுங்காக சொல்லலைன்னா இந்த மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து பண்ணுவாங்க, இனிமேல் உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு அமுக்கினார். அதாவது இவருக்கு லைட்டாக தான் ஆக்சுவலாக இவரை இது பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு வாட்டி ஆனந்தி அடிச்சுட்டு மறைமுகமாக ஒரு அடி செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆனந்திக்கு தேவையானது தான். ஏன்னா ஆனந்தி சுனிதாலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்த மாதிரி மூஞ்ச வச்சுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அவங்க பண்ணுற அட்டோழியங்களாம் ஓவராக இருக்கும். சுனிதாவை பற்றி அப்படி சொல்லலாம். ஆனால் ஆனந்தி பார்த்தீங்கன்னா பசங்க முன்னாடியும் சரி, விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடியும் சரி, ரொம்ப அப்படியே அப்பாவி மாதிரி வச்சுப்பாங்க. ஏன்னா 2 பேரால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இவர் வெளியே அனுப்பிடுவார், அவங்க நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புறது வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க. பாய்ஸ் இல்லாத நேரங்களை பற்றினா அவங்கள பற்றி என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுவாங்க. நாளைக்கு அதாவது இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட் சண்டே எபிசோடில் இவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பாய்ஸ் டீம்லேருந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஸ்டைல் அப்படின்னு. அதை ரயான்டா வந்து நாங்கள் இடுப்பில் கை வச்சு பண்ணட்டுமான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே அதை வந்து உமன்ஸ் கார்டு மாதிரி எடுத்து அதை வேறு மாதிரி கொண்டு போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவர் தட்டி கேட்கணும். ஏங்க இஷ்டத்துக்கு நீங்கள் உமன்ஸ் கார்டு எடுத்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவீங்களா அப்படி கேட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கேட்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து ஆனந்தி அந்த மாதிரி கேட்பாரா, இல்லைங்க நீங்கள் வேறு சும்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.